பழமொழிகளும் தவறான அர்த்தங்களும். பண்டைய தமிழர்கள் ஒரு செய்கையை குறிப்பிடுவதற்கு கருத்து சொல்லவும் விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் பழமொழிகளை கூறியுள்ளனர். இந்த பழமொழி என்பது அனுபவத்துடன் அறிவுரையையும் தெரிவிப்பதாக இருக்கும். ஆனால் இன்றைய காலத்தில் பல பழமொழிகளுக்கு அதற்கான அர்த்தங்கள் சொல்லப்படாமல் நாளடைவில் மருவி தவறான வேறு அர்த்தங்கள் சொல்லப்படுகிறது. அதையடுத்து அத்தகைய பழமொழிகளையும் அதன் அர்த்தங்களையும் தெரிந்து கொள்வோம். 1. 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க. திருமணமான பிறகு புதுமண தம்பதிகளை 16 குழந்தைகளை பெற்று வளமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று ஆசீர்வாதம் செய்வார்கள். உண்மையான அர்த்தம், வாழ்க்கையில் 16 வகையான செல்வங்களான குழந்தை செல்வம், நல்ல கல்வி, குறையாத செல்வம், அழியா புகழ், சிறந்த பெருமை, சீரான இளமை, நுண்ணிய அறிவு, நல்ல வலிமை, மனத்தில் துணிவு, நிறைந்த தானியம், ஒப்பற்ற அழகு, நோயின்மை, நீண்ட வாழ்நாள், ஆயுள், எடுத்த காரியத்தில் வெற்றி, நல்ல ஊழ் என்பது விதி மற்றும் இன்ப நுகர்ச்சி பெற்று வளமாக வாழுங்கள் என்று அர்த்தமாகும். 2வது பழமொழி, அரசனை நம்பி புருஷனை கைவிட்டது போல. அரசன் மேல் ஆசை கொண்டு கட்டிய கணவனை கைவிட்டது போல. உண்மையான அர்த்தம், அரசினை நம்பி புருஷனை கைவிட்டது என்பதில் அரசு என்பது அரச மரத்தை குறிக்கும். திருமணமான பெண்கள் பிள்ளை பேறு பெற அரச மரத்தை சுற்றுவதுண்டு. கட்டிய கணவனை கவனிக்காமல் வெறும் அரச மரத்தை சுற்றுவது பயன் தராது. 3வது பழமொழி, ஊரான் பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் தன் பிள்ளை தானே வளரும். மற்றவர் பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் உனது குழந்தை தானாக வளர்ந்துவிடும். உண்மையான அர்த்தம், ஊரான் வீட்டு பிள்ளையாகிய உன் கர்ப்பிணி மனைவியை பாசத்துடன் ஊட்டி வளர்த்தால் அவள் வயிற்றில் இருக்கும் உனது குழந்தை ஆரோக்கியமாக தானாகவே வளரும் என்பதே உண்மையான அர்த்தமாகும். 4வது பழமொழி, கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை? கழுதைக்கு கற்பூர வாசம் தெரியாது. உண்மையான அர்த்தம், கழு தைக்க தெரியுமாம் கற்பூர வாசனை. கழு என்பது ஒரு வகை கோரைப்புல். அதில் பாய் தைத்து படுத்து பார்த்தால் கற்பூர வாசனை தெரியும் என்பதே சரியான விளக்கமாகும். 5வது பழமொழி, மண்குதிரையை நம்பி ஆற்றில் இறங்கலாமா? மண்குதிரையில் ஆற்றை கடந்தால் மண் கரைந்து ஆற்றில் சிக்கிக்கொள்ள நேரிடும். உண்மையான அர்த்தம், மண்குதிரை நம்பி ஆற்றில் இறங்கலாமா என்ற பழமொழியே மண்குதிரையை நம்பி ஆற்றில் இறங்கலாமா என்று திரிந்துவிட்டது. இதில் மண்குதிர் என்பது ஆற்றின் நடுவில் இருக்கும் மணல் திட்டு அல்லது மேடு ஆகும். இதை நம்பி ஆற்றில் இறங்கினால் ஆற்றில் சிக்கிக்கொள்ளும் வாய்ப்பு ஏற்படும். 6வது பழமொழி, பந்திக்கு முந்து படைக்கு பிந்து. பந்திக்கு முதலில் போய் உட்கார்ந்து கொள்ள வேண்டும், இல்லாவிடில் பலகாரம் நமக்கு முழுமையாக கிடைக்காது. போருக்கு செல்பவன் படைக்கு பின்னால் நின்று கொள்ள வேண்டும், அப்படி செய்தால் உயிருக்கு ஆபத்து வராது. உண்மையான அர்த்தம், பந்திக்கு முந்து என்பது சாப்பிட போகும்போது நமது வலது கை எப்படி முன்னோக்கி செல்கிறதோ அதுபோல போரில் எவ்வளவு தூரம் வலது கை வில்லின் நாணலை பிடித்து பின்னால் இழுக்கிறதோ அந்த அளவுக்கு அம்பு வேகமாய் பாயும். இது போருக்கு செல்லும் வில் வீரருக்காக கூறப்பட்டது. 7வது பழமொழி, வர வர மாமியார் கழுதை போல ஆனாளாம். அறிவாக நடந்து கொள்ளும் ஒருவர் தனது செய்கை நடத்தையில் மாறி நடந்தால் இவ்வாறு கூறுவதுண்டு. உண்மையான அர்த்தம், வர வர மாமியார் கைதை போல ஆனாளாம். இதில் கைதை என்பது ஊமத்தங்காயை குறிக்கும். ஆரம்பத்தில் ஊமத்தம் பூ பார்க்க அழகாக இருக்கும். பின்னர் நாளாக நாளாக அது காயாக மாறி சுற்றிலும் முள்ளாக கொடிய விஷம் கொண்டதாக இருக்கும்.
அதுபோல மாமியார் பேசுவதும் நடப்பதும் நாளாக நாளாக கைதை போல இருக்கும் என்று அர்த்தம். 8வது பழமொழி, கல்லை கண்டால் நாயை காணும், நாயை கண்டால் கல்லை காணும். நாயை பார்க்கும் போதெல்லாம் அதை அடிப்பதற்கு கல் கிடைப்பதில்லை. அதுபோல கல்லை காணும்போது அடிப்பதற்கு நாய் சிக்குவதில்லை. உண்மையான அர்த்தம், கோயிலில் செதுக்கப்பட்டிருக்கும் நாயின் சிலையை கலைக்கண்ணோடு பார்த்தால் நாய் போல தெரியும். வெறும் கல் என்று நினைத்து பார்த்தால் அங்கே நாய் தெரியாமல் கல்தான் தெரியும். எந்த செயலும் அவரவர் பார்வையில்தான் உள்ளது. 9வது பழமொழி, 5 பெற்றால் அரசனும் ஆண்டியாவான். நாட்டை ஆளும் அரசனுக்கு 5 பெண் குழந்தைகள் பிறந்தால் அவர்களை வளர்த்து திருமணம் செய்து சீர்கொடுத்து முடிப்பதற்குள் அரசனும் ஆண்டியாகி விடுவான். உண்மையான அர்த்தம், ஆடம்பரமாய் வாழும் தாய், பொறுப்பில்லாமல் இருக்கும் தகப்பன், ஒழுக்கம் தவறும் மனைவி, துரோகம் செய்யும் உடன்பிறப்பு, பிடிவாதம் பிடிக்கும் பிள்ளை ஆகிய 5ம் கொண்ட அரசனாக இருந்தாலும் கூட எந்த குடும்பமும் முன்னுக்கு வராது என்பதே இதன் அர்த்தமாகும். 10வது பழமொழி, 1000 பேரை கொன்றவன் அரை வைத்தியன் ஆவான். 1000 நோயாளிகளை கொன்றவன் பாதி வைத்தியன் என்ற அர்த்தத்தில் கூறப்படுவதுண்டு. உண்மையான அர்த்தம், 1000 வேரை கொண்டவன் அரை வைத்தியன் ஆவான். நோயாளிகளின் நோயை போக்குவதற்காக 1000 வேரை கொண்டு மருந்து கொடுப்பவன் அரை வைத்தியன் ஆவான். பண்டைய பழமொழிகளில் இருக்கும் உண்மை இரகசியத்தை எல்லோரும் அறிந்திட துணையாக இருந்திடுங்கள்.